Dear students, I welcome you all to St. Joseph Study Center Smart Class session. நம்ம exercise number 1.6 பார்க்க போறோம். Test for consistency and if possible solve the following system of equations by rank method. So இதில் என்னன்னா rank method யூஸ் பண்ணி consistency of the equations கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. Consistencyனா என்னன்றதை இந்த சம்மல ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா அதை பற்றி நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு இங்கே என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க? x minus y plus 2z equal to 2, 2x plus y plus 4z equal to 7, 4x minus y plus z equal to 4. Step 1. Step 1 என்னன்னா given the number of unknowns. Unknownsனால எத்தனை வேரியபிள் இருக்குது அப்படின்றது தான் unknowns, ஓகேவா? ஸோ அப்போது எத்தனை வேரியபிள்ஸ் இருக்குது? 3 variables இருக்கு. அப்ப number of unknowns வந்து 3. Next step 2. Step 2 என்ன பண்ணனும்னா the matrix form of the system is AX is equal to B. So AX is equal to B ஒரு formation நம்ம ஏற்கனவே தெரியும். அதே மாதிரி எழுதிக்கிறோம். A equal to எழுதிருக்கோம். X is equal to and B is equal to. Step 3 வந்து augmented matrix. Augmented matrixனா Aயும் Bயும் சேர்த்து எழுதுவோம். அதுதான் augmented matrix. So step 3 வந்து the augmented matrix is AB is equal to A ஓட value B ஓட value partition பண்ணி எழுதிருக்கோம். Step 4 என்னன்னா applying Gauss elimination method. So ஏற்கனவே நம்ம Gauss elimination method எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரியும். So அதே மெத்தட் தான் இங்க அப்ளை பண்ண போறோம். So Gauss elimination method அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ரோ எக்கலான் ஃபார்ம் வந்து இது கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ்க்கு ஃபார்ம் பண்ணணும். ஸோ ரோ எக்கலான் ஃபார்ம் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு R2 implies R2 minus 2R1, R3 implies R3 minus 4R1. ஸோ இந்த கொடுத்துருக்க மேட்ரிக்ஸில் இதை அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொன்னோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இந்த வேல்யூ கிடைக்கும். ஸோ அகெயின் இந்த பொசிஷன் இருக்கு இல்லையா, இந்த பொசிஷனை நம்ம 0 ஆக்கணும். ஸோ இதை 0 ஆக்கணும்னா என்ன பண்ணணும்? R3 implies R3 minus R2. So அப்போ it is equivalent to இது ஒரு ரோ எக்கலான் ஃபார்மாக மாற்றியாச்சு. இப்போ இது ரோ எக்கலான் ஃபார்மாக மாற்றினதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதோட ரேங்க் கண்டுபிடிக்கிறோம். ரேங்க்னா என்னென்னா ரேங்க் ஆஃப் ஏ தனியாக கண்டுபிடிக்கணும், ரேங்க் ஆஃப் ஏபி தனியாக கண்டுபிடிக்கணும். ரேங்க் ஆஃப் ஏ அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு 3x3 மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து ரேங்க் ஆஃப் ஏவாகவும், ரேங்க் ஆஃப் ஏபினா இந்த மேட்ரிக்ஸ் உள்ள இருக்கிற எல்லா வேல்யூஸையும் சேர்த்து இருக்கிறது ரேங்க் ஆஃப் ஏபியாகவும் கண்டுபிடிக்கணும். ரேங்க் ஆஃப் ஏபின்னு சொல்லும் போது இந்த மேட்ரிக்ஸ் உள்ள இருக்கிற எல்லா வேல்யூஸுமே எடுத்துக்கிறோம். ஸோ இதில் லாஸ்ட் ரோ எடுக்கும் போது என்ன ஆகும்னா இது வந்து நான் ஜீரோ ரோவாக இருக்குது. அப்போ ரேங்க் ஆஃப் ஏபியோட வேல்யூ வந்து 3ஆக இருக்குது. ரேங்க் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லும் போது ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த 3x3 மேட்ரிக்ஸை மட்டும் எடுக்கிறோம். அதோட வேல்யூ பார்த்தோம்னா இந்த லாஸ்ட்டில் இருக்கிறது நான் ஜீரோ வேல்யூவாக இருக்குது, அதாவது இந்த நான் ஜீரோ ரோவாக இருக்குது. ஸோ நான் ஜீரோ ரோவாக இருக்கனால இதோட ரேங்க்கும் 3. அப்போ என்னவா இருக்குது? ரேங்க் ஆஃப் ஏபியும் ரேங்க் ஆஃப் ஏவோட வேல்யூ 3ஆக இருக்குது. அதே சமயத்தில் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் எவ்வளோவா இருக்குது? 3ஆக இருக்குது. ஸோ இது எல்லாமே ஈக்குவலாக இருந்ததுன்னா the given system of equation வந்து என்ன சொல்லுவோம்? consistent with a unique solution. யூனிக் சொல்யூஷன்னா இதுக்கு வந்து ஒரு வேல்யூ மட்டும்தான் இருக்கும். ஒரு வேல்யூனா XYZக்கு ஒரே ஒரு வேல்யூ மட்டும்தான் அப்ளிகபிள் ஆகும். இதை தவிர இதுக்கு இன்ஃபைனைட் வேல்யூ கிடையாது. ஸோ இது கண்டுபிடிச்ச அப்புறமா என்ன பண்ணுறோம் அப்படின்னா காஸ் எலிமினேஷன் மெத்தட் படி நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த லாஸ்ட் ரோவில் இருக்கிறது இது -7z ஈக்குவல் டு -7 சொல்லுவோமா? அப்போ இதுலேருந்து z ஈக்குவல் டு 7 கண்டுபிடிக்கலாம். இது வந்து 3y ஈக்குவல் டு 3, ஏன்னா இங்கே zோட வேல்யூ 0வாக இருக்குது. ஸோ 3y ஈக்குவல் டு 3னா y இஸ் ஈக்குவல் டு 3. ஃபர்ஸ்ட் ஒன் எப்படி எழுதலாம்? x minus y plus 2 equal to 2. ஸோ இந்த zோட வேல்யூவும் இந்த yயோட வேல்யூவும் இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா xோட வேல்யூ வந்து 1ஆக இருக்கும். அப்போ x is equal to 1, y equal to 1 and z equal to 1. இப்போது கன்சிஸ்டன்சி அப்படின்றது என்னன்றதை பார்க்கலாம். இந்த ஃப்ளோ சார்ட் பாருங்கள். நான் ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷனுக்கு நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் 3ஆக இருந்ததுன்னா இதுக்கான கன்சிஸ்டன்சி எப்படி பார்க்கணுன்றதை போட்டிருக்கேன். ஸோ இது வந்து கன்சிஸ்டன்ட் இன்கன்சிஸ்டன்ட் ரெண்டாக பிரிக்கலாம். இன்கன்சிஸ்டண்ட்டாக இருந்ததுன்னா அதோட ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஏபியும் ஈக்குவலாக இருக்காது. ஏற்கனவே நம்ம ஃபர்ஸ்ட் சம் பார்த்துருக்கோம் இல்லையா, எப்படி ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஏபியும் கண்டுபிடிக்கணும்னு பார்த்துருக்கோம். ஸோ அது ரெண்டுமே ஈக்குவலாக இல்லைன்னா அது வந்து இன்கன்சிஸ்டன்ட், அது வந்து நோ சொல்யூஷன், ஓகேவா? கன்சிஸ்டண்ட்டாக இருந்ததுன்னா கன்சிஸ்டன்ட் வந்து ரெண்டு டைப்பாக பிரிக்கலாம். ஒன்று வந்து யூனிக் சொல்யூஷன், இன்னொன்று இன்ஃபைனைட் சொல்யூஷன்.
யூனிக் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லும்போது rank of A is equal to rank of AB equal to 3 இருக்கும். அப்போ அது யூனிக் சொல்யூஷன். யூனிக் சொல்யூஷன்னா x, y, z ஓட வேல்யூ வந்து ஒரே ஒரு வேல்யூ தான் வரும். இன்ஃபைனைட் சொல்யூஷன் அப்படின்னு சொன்னோம்னா இது வந்து ரெண்டா பிரிக்கலாம். ஒன்று வந்து 1 parameter ஃபேமிலியாகவும் இன்னொன்று வந்து 2 parameter ஃபேமிலியாகவும் பிரிக்கலாம். ஸோ 1 parameter ஃபேமிலினா என்ன அர்த்தம்னா rank of A is equal to rank of AB equal to 2. rank of A ஓட வேல்யூவும் rank of AB ஓட வேல்யூவும் 2வா இருந்ததுன்னா அது 1 parameter ஃபேமிலின்னு சொல்லுவோம். அதுக்கு 2 non-trivial equation இருக்கும். 2 non-trivial equation இருந்ததுன்னா z equal to tன்னு அப்ளை பண்ணுறோம். tங்கிறது ஆர்பிட்ரரி ரியல் நம்பராக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 parameter ஃபேமிலினா எப்படி இருக்கும்னா rank of Aவும் rank of AB ஓட வேல்யூவும் 1ஆ இருக்கும். அப்போ அதுக்கு 1 non-trivial equation இருக்கும். 1 non-trivial equationஆக இருந்ததுன்னா yக்கு s ஆகும் zக்கு t ஆகும் ரெண்டு ஆர்பிட்ரரி ரியல் நம்பராக எடுத்துக்கலாம். இப்போ செகண்ட் சம் பாருங்க. கொடுத்துருக்க ஈக்குவேஷன் வந்து ஸ்டெப் 1 கண்டுபிடிக்கிறோம். the number of unknown வந்து 3ஆ இருக்கு. ஸ்டெப் 2 the matrix form of the system is AX is equal to B where A X B ன்னு எழுதிட்டோம். ஸ்டெப் 3 வந்து the augmented matrix எழுதியிருக்கோம். ஸோ augmented matrix எழுதின அப்புறம் என்ன பண்ணணும் ஸ்டெப் 4க்கு applying Gauss elimination methodன்னு கண்டுபிடிக்கணும். Gauss elimination method எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? ஃபர்ஸ்ட் ரோ எக்கலான் ஃபார்மாக மாற்றணுமா? ஸோ R1 and R2 rows are interchanged. interchange பண்ணும்போது இந்த வேல்யூ கிடைக்கும். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம்? R2 implies R2 minus 3R1, R3 implies R3 minus 7R1. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த 20ங்கிற பிளேஸை 0வா ஆக்கணும். அப்போ R3 implies R3 minus 2R2. ஒரு ரோ எக்கலான் ஃபார்ம் வந்துருச்சு. இதுக்கப்புறம் ரேங்க் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும், ரேங்க் ஆஃப் ஏபி கண்டுபிடிக்கணும். ரேங்க் ஆஃப் ஏபி எப்படி கண்டுபிடிக்கணும்? இந்த மேட்ரிக்ஸில் இருக்க எல்லா எலிமெண்ட்டும் எடுப்போம். இந்த லாஸ்ட் ரோ வந்து ஃபுல்லாக 0வா இருக்கனால இதோட ரேங்க் ஆஃப் ஏபி வந்து 2வா இருக்கு. நெக்ஸ்ட் ரேங்க் ஆஃப் ஏ எப்படி கண்டுபிடிக்கணும்? இந்த ஃபர்ஸ்ட் 3x3 வேல்யூஸ் மட்டும் எடுத்துக்கணும். அதுலேயும் இந்த லாஸ்ட்ல இருக்க வேல்யூ எல்லாமே நான் ஜீரோவா இருக்கு. அதனால ரேங்க் ஆஃப் ஏவோட வேல்யூ வந்து 2வா இருக்கு. அப்போ இங்க என்ன கிடைக்குது? ரேங்க் ஆஃப் ஏபியும் ரேங்க் ஆஃப் ஏவோட வேல்யூவும் 2வா இருக்கு. இட் இஸ் லெஸ் தென் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ். நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் வந்து 3 இல்லையா, அதுக்கு இது லெஸ்ஸரா இருக்கு. ஸோ நம்ம இங்க என்ன பார்த்தோம்? rank of A is equal to rank of AB 2வா இருந்ததுன்னா அதுக்கு 2 non-trivial equation வரணும். அது வந்து infinite solution, அதாவது அது consistent, அதே சமயத்தில் அதுக்கு infinite solution இருக்கு. ஸோ z equal to tன்ற arbitrary real number substitute பண்ணணும்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அப்போ என்ன எழுதுறோம்னா the equivalent system has 2 non-trivial equation and 3 unknowns. So the system of equation is consistent. The above solution set is a 1 parameter family. So z வந்து arbitrary as a real number t எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ இங்கே ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து Gauss elimination method எப்படி எழுதுவோம்? இங்கே எழுதிருக்கேன் பாருங்க ரைட் சைடில் x minus 3y plus 2z equal to 1. நெக்ஸ்ட் 10y minus 5z equal to minus 1. அடுத்தது இங்கே எல்லா வேல்யூம் 0வா இருக்குல்ல, அதனால இது 0 equal to 0வா இருக்கு. அப்போனா இது 0 equal to 0வா இருக்கனால இது ரெண்டு தான் என்னன்னு சொல்வோம்? 2 non-trivial equation. இந்த 0 equal to 0 வந்து நம்ம என்ன சொல்வோம்னா trivial equation சொல்லுவோம். ஸோ இது ரெண்டு ஈக்குவேஷன் தான் என்ன சொல்கிறோம்? non-trivial equation. அப்போ ரோ ஆஃப் ஏபி ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏ 2வா இருந்தால் அதுக்கு எத்தனை non-trivial equation இருக்குது? 2 non-trivial equation இருக்கு. ஸோ அந்த 2 non-trivial equationாக இருந்ததுன்னா இசட்டுக்கு வந்து நம்ம என்னவா எடுத்துக்கிறோம்? டீன்ற ஒரு ஆர்பிட்ரரி ரியல் நம்பராக எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ இந்த செகண்ட் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, 10y மைனஸ் 5 இசட்டுக்கு பதில் டி போடுறோம் ஈக்குவல் டு -1. அப்போ இதுலேருந்து ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்ச அப்புறமா எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, x minus 3y plus 2z equal to 1 இருக்கு இல்லையா, அந்த வேல்யூவில் x is equal to போட்டு இந்த yயோட வேல்யூவை வந்து 5t minus 1/10 சப்ஸ்டியூட் பண்ணி போடணும். அப்புறம் நமக்கு என்ன ஈக்குவேஷன் கிடைக்கும்? இதை சால்வ் பண்ணி போட்டிங்கன்னா x is equal to 7 minus 5t/10 கிடைக்கும். அப்போ இதோட சொல்யூஷன் என்னவா இருக்குன்னா x is equal to 7 minus 5t/10 and y is equal to 5t minus 1/10 and z equal to t. ஸோ இன்ஃபைனைட் சொல்யூஷன்னா என்ன அர்த்தம்னா
இப்போ இந்த tக்கு வந்து 1 கொடுக்கும்போது இதோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும். t is equal to 2 இருந்ததுன்னா xy ஓட வேல்யூ சேஞ்ச் ஆகும். t equal to -1 இருந்ததுன்னா ஒரு வேல்யூ கிடைக்கும். அப்போ இதுக்கு நிறைய இன்ஃபைனைட் சொல்யூஷன் இருக்கனால இது வந்து இன்ஃபைனைட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் தேர்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம் வந்து 2x plus 2y plus z equal to 5, x minus y plus z equal to 1, 3x plus y plus 2z equal to 4. Step 1 unknown variable எடுத்து எழுதிட்டோம். Step 2 ax is equal to b formatல a என்ன x என்ன b என்னன்னு எழுதிட்டோம். Step 3 augmented matrix எடுத்து எழுதிட்டோம். Step 4 வந்து echelon form மாத்துறோம். So r1 and r2 interchange பண்ணிருக்கோம். Next R2 implies R2 minus 2R1, R3 implies R3 minus 3R1. Next R3 implies R3 minus R2. So இது ஒரு echelon form வந்துருச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா rank of A னா இந்த first 3 cross 3 மட்டும் எடுப்போமா? அப்போ இந்த 3 cross 3ல இந்த லாஸ்ட்ல இருக்க row வந்து என்னவா இருக்கு? 0வா இருக்கு. அப்போ இதோட rank of A வந்து 2வா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஏபின்னு எடுக்கும்போது எல்லா வேல்யூஸுமே எடுக்கும்போது இங்கே லாஸ்ட்டில் வந்து நான் ஜீரோ ரோவாக இருக்கிறனால இதோட ரேங்க் வந்து 3ஆ இருக்குது. அப்போ என்னவா இருக்குது? ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஏபியும் ஈக்குவல் கிடையாது. ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஏபியும் ஈக்குவலாக இல்லைன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? அது இன்கன்சிஸ்டன்ட், இட் ஹாஸ் நோ சொல்யூஷன் சொல்லியிருக்கோம். அப்போ இங்கே ரேங்க் ஆஃப் ஏ ரேங்க் ஆஃப் ஏபி ஈக்குவலாக இல்லை, அதனால the system of equation is inconsistent and it has no solution. Next fourth sum பார்க்கலாம். 2x minus y plus z equal to 2, 6x minus 3y plus 3z equal to 6, 4x minus 2y plus 2z equal to 4. So step 1 number of unknown is 3. Step 2 A, X and B எழுதிட்டோம். Step 3 augmented matrixல எழுதிருக்கோம். இதுக்கு Gauss elimination method apply பண்ணுறோம். இங்கே apply பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு it is equivalent to இந்த வேல்யூ வருது. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் rank of ABனா எல்லா வேல்யூமே எடுப்போமா? எல்லா வேல்யூ எடுக்கும் போது இந்த 2 ரோஸும் வந்து 0 ரோஸாக இருக்குது. அப்போ rank of ABயோட வேல்யூ 1ஆ இருக்குது. rank of A அப்படின்னு சொல்லும் போது இந்த ஃபஸ்ட்டு 3 cross 3 மட்டும் எடுப்போம். அதுலேயும் அந்த 2 ரோஸ் வந்து 0வா இருக்குது. அப்போ அந்த rank of Aவோட வேல்யூ என்னவா இருக்குது? 1ஆ இருக்குது. அப்போ rank of ABயும் rank of Aவும் 1ஆ இருக்குது. பட் இட் இஸ் லெஸ் தென் நம்பர் ஆஃப் அன்னோனாக இருக்குது. அப்போ நம்ம ஏற்கனவே என்ன பார்த்துருக்கோம்? ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஏபியும் 1ஆ இருந்ததுன்னா 2 பேராமீட்டர் ஃபேமிலியாக இருக்கும். இதுக்கு 1 நான் ட்ரைவியல் ஈக்குவேஷன் இருக்கும். அப்போ y ஈக்குவல் டு எஸ் ஆகும், z ஈக்குவல் டு டி ஆகும், ஒரு ஆர்பிட்ரரி ரியல் நம்பர் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அப்போ இது என்ன சொல்லுவோம்? the system of equation is consistent with the infinite number of solutions, so it has one trivial equation and 3 unknowns. அப்போ y equal to s எடுத்துக்கிறோம், z equal to t எடுத்துக்கிறோம். ஸோ உங்களோட இந்த ஈக்குவேஷன் என்னவா இருக்கும்? இது 2x minus y plus z equal to 2. அதுக்கப்புறம் இது வந்து 0வா இருக்குது, இது 0வா இருக்குது. அதனால என்ன சொல்கிறோம்? இதுக்கு வந்து 1 நான் ட்ரைவியல் ஈக்குவேஷன் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கோம். 3 unknowns இருக்குது. அப்போ y ஈக்குவல் டு என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம்? எஸ் ஆகும், z ஈக்குவல் டு டி ஆகும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ என்ன ஈக்குவேஷன் கிடைக்கும் நம்மளுக்கு? 2x minus s plus t equal to 2. அப்போ xோட வேல்யூ கண்டுபிடிப்போம். ஸோ xோட வேல்யூ கண்டுபிடிச்ச அப்புறம் என்ன எழுதுறோம்? xோட வேல்யூ, yயோட வேல்யூ, zோட வேல்யூ, where s, t belong to R. Next second sum பாருங்க. Find the value of k for which the equation kx minus 2y plus z equal to 1, x minus 2ky plus z equal to minus 2, x minus 2y plus kz equal to 1 have no solution, unique solution, infinitely many solutions. Step 1 கொடுத்திருக்க ஈக்குவேஷனை number of unknowns வந்து 3 இருக்கு. x, y, z இருக்கு இல்லையா? அதனால இது 3. Step 2 the matrix form of the system is ax is equal to b இருக்கு. அப்போ a ஓட வேல்யூ, x ஓட வேல்யூ, b ஓட வேல்யூ எழுதியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் y ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து 2kவா இருக்குது. தேர்ட் ஈக்குவேஷனில் z ஓட கோஎஃபிஷியன்ட் kவா இருக்குது. ஸோ அப்போ அது வந்து a ஓட மேட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு இப்படி தான் கிடைக்கும் இல்லையா? நெக்ஸ்ட்டு ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதியிருக்கோம். அதுக்கப்புறம் காஸ் எலிமினேஷன் மெத்தட் பண்ணுறோம். ஸோ காஸ் எலிமினேஷன் மெத்தடில் R1 அண்ட் R3 வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம்.
ஏன்னா இந்த இடத்துல 1 இருக்கு இல்லையா R3 அதனால R3யும் R1யும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன். அடுத்தது என்ன பண்ணணும், இந்த செகண்ட் ரோவையும் தேர்ட் ரோலையும் எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து 0வா ஆக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணுறேன், R2 implies R2 minus R1, R3 implies R3 minus K R1. இங்கே K இருக்கனால இப்போ இந்த வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணாதான் உங்களுக்கு இந்த இடம் 0வா ஆகும். இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்கு இல்லையா தேர்ட் ரோல இது 0வா இருக்கும். அதனால R3 minus K R1 அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இதோட ரஃப் ஒர்க்கையும் நான் இங்கே போட்டு காமிச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ R2 implies R2 minus R1. R2 என்னவா இருக்கு, 1 minus 2K 1 minus 2வா இருக்கு. R1 வந்து 1 minus 2 K1 இருக்கு. இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணணும். நம்மளுக்கு என்ன வேல்யூ வருது, 1 minus 1 0. இது மைனஸா இருக்கா, அப்போ minus 2K, இந்த மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிரும். அப்போ minus 2K plus 2ன்னு வரும். இது 1 minus K, இது minus 2 minus 1 வந்து minus 3. அடுத்தது R3 minus KR1 போட்டிருக்கோமா, அப்போ R3 என்ன இருக்கு, K minus 2 1 1 இருக்கா. KR1 என்ன பண்ணணும், இந்த R1ல Kவை வந்து மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு, K minus 2K K ஸ்கொயர் Kன்னு வரும் இல்லையா, அதான் இங்கே எழுதியிருக்கோம். K minus 2K K ஸ்கொயர் K. இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும். இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணும்போது K minus K வந்து 0வா மாறும். இங்கே பாருங்க, இது வந்து minus 2 plus 2K. இங்கே நான் தப்பாக எழுதியிருக்கேன். இது என்னவா இருக்கும்னா minus 2 plus 2Kவா வரும். ஓகேவா? இது வந்து 1 minus K ஸ்கொயர், இது 1 minus K. ஸோ இந்த வேல்யூவை வந்து நம்ம இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். அப்ளை பண்ண அப்புறம் R3 implies R3 plus R2. ஏன்னா இந்த பிளேஸ் வந்து 0வா ஆக்கணும் இல்லையா, அப்போ R3 implies R3 plus R2ன்னு பண்ணுறோம். இதையும் நான் உங்களுக்கு ரஃப் ஒர்க்கில் ஒர்க் பண்ணி காமிச்சிருக்கேன். R3யோட வேல்யூ, R3 இங்கே என்னவா இருக்குது, 0 minus 2 plus 2K. அதாவது இங்கே 1 plus K 1 minus Kன்றது என்னன்னா 1 minus K ஸ்கொயர், A ஸ்கொயர் minus B ஸ்கொயர்ன்றதை A plus B A minus Bயா பிரித்து எழுதலாம் இல்லையா, அதை தான் இங்கே பிரித்து எழுதியிருக்கேன். நீங்கள் அப்படியே எழுதியிருந்தாலும் தப்பு கிடையாது. ஓகேவா? ஸோ இதை வந்து நான் அந்த 1 minus K ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இங்கே எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் 1 minus K. அப்புறம் R2வோட வேல்யூ என்னவா இருக்குது, 0 2 minus 2K 1 minus K and minus 3. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும் உங்களுக்கு, இந்த வேல்யூ 0 ஆகிடும், இது 0 ஆகிடும். இதை ஆட் பண்ணும்போது என்ன ஆகும், 1 1 கான்ஸ்டன்ட் வேல்யூ, அதனால் 1 plus 1 வந்து 2 ஆகிடும். K வேற K ஸ்கொயர் வேற, ஏன்னா இதோட டிகிரி வந்து வேற இல்லையா. ஸோ minus K minus K ஸ்கொயர். அடுத்தது 1 minus 3 வந்து minus 2 minus K. ஸோ அப்ளை பண்ணோம்னா இங்கே R3 implies R3 plus R2ன்னு போட்டோம். இட் இஸ் ஈக்குவலன் டு திஸ் மேட்ரிக்ஸ் வந்துருச்சு. இது வந்து minus 2 minus K. இது இப்போ இது ரோ எக்கலான் ஃபார்மாக வந்துருச்சா. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கேன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேவோட வேல்யூ என்னவா இருந்தால் அது நோ சொல்யூஷனாக இருக்கும். இந்த கேவோட வேல்யூ என்ன வேல்யூவாக அப்ளை பண்ணியிருந்தால் அது யூனிக் சொல்யூஷனாக இருக்கணும். அப்போ கேக்கு நம்ம டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். அந்த டிஃப்ரெண்ட் வேல்யூஸில் எது எது எந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் போகும் அப்படின்றத நம்ம சொல்லணும். ஃபர்ஸ்ட் வந்து நோ சொல்யூஷன் கேட்டிருக்காங்களா. நோ சொல்யூஷன் சொல்லும் போது ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஏபியும் ஈக்குவலாக இல்லாமல் இருந்தால் தான் அது நோ சொல்யூஷனாக கிடைக்கும். அப்போ சப்போஸ் நான் K = 1 போடுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நோ சொல்யூஷனாக நான் இந்த லாஸ்ட் ரோவை எடுத்துக்கிறேனே. இந்த லாஸ்ட் ரோவில் இப்போ நான் K 1 போட்டேன்னா இந்த டேர்ம் 0 ஆகிடுமா. இந்த டேர்மில் பார்த்தீங்கன்னா நான் வரும் ஒரு -3ன்னு வரும். அப்போது ரோ ஆஃப் ஏ வந்து என்ன கிடைக்கும் உங்களுக்கு, ரோ ஆஃப் ஏ மட்டும் என்னவா இருக்கும், 2வா இருக்கும். ரோ ஆஃப் ஏபின்னு போடும்போது இங்கே வேல்யூ இருக்கனால ரோ ஆஃப் ஏபி வந்து 3ஆ இருக்கும். அப்போனா ரோ ஆஃப் ஏவும் ரோ ஆஃப் ஏபியும் ஈக்குவல் கிடையாது. ஸோ எப்போ ஒரு ரோ ஆஃப் ஏவும் ரோ ஆஃப் ஏபியும் ஈக்குவல் இல்லையோ அப்போ கண்டிப்பாக அது நோ சொல்யூஷனாக தான் இருக்கும். அப்போ K = 1 இருந்ததுன்னா அதை அப்போ இங்கே வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னா, சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன ஆகுது, ரோ ஆஃப் ஏ வந்து 2வா இருக்குது, ரோ ஆஃப் ஏபி வந்து 3ஆ இருக்குது. இது ரெண்டும் ஈக்குவல் இல்லை, அதனால இட் இஸ் நோ சொல்யூஷன். அடுத்தது என்ன ப்ரூவ் பண்ணணும், யூனிக் சொல்யூஷன். யூனிக் சொல்யூஷன் என்ன பண்ணணும், ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஏபியும் 3ஆ வரணும். ஏன்னா நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் வந்து 3 இருக்குல்ல. அப்போ அதோட வேல்யூ 3ன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அது வந்து யூனிக் சொல்யூஷன் சொல்லலாம். அப்போ K = -1 அப்ளை பண்ணலாம். K = -1 அப்ளை பண்ணும்போது ரேங்க் ஆஃப் ஏ வந்து 3ஆ கிடைக்கும், ரேங்க் ஆஃப் ஏபி வந்து 3ஆ கிடைக்கும். அப்போனா இட் ஹாஸ் யூனிக் சொல்யூஷன். தேர்ட் ஒன் வந்து இன்ஃபினைட்லி மெனி சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். இன்ஃபினைட்லி மெனி சொல்யூஷன் என்ன பண்ணணும்,
k equal to minus 2 apply பண்றோம். k equal to minus 2 apply பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்? rank of a வந்து 2 ஆகும், rank of ab 2 ஆகும் கிடைக்கும். It is less than number of unknown இருக்கு. So it has infinitely many solution. Next, third one. Investigate the value of lambda and a system of linear equation 2x plus 3y plus 5z equal to 9, 7x plus 3y minus 5z equal to 8, 2x plus 3y plus lambda z equal to mu have no solution, unique solution and infinite number of solutions. இந்த இடம் வந்து mu, ஓகேவா? So lambda and mu வந்து என்ன வேல்யூவா இருந்ததுன்னா அது no solution இருக்கும், unique solution இருக்கும், இல்ல infinite number of solution இருக்கும்ன்றத பார்க்கணும். நம்ம last sum போட்டோம் இல்லையா, அதே மெத்தட் தான். இங்க m ன்னு தப்பா எழுதியிருக்கேன், இதோட வேல்யூ வந்து mu. As usual, step 1 எழுதியாச்சு, number of unknown என்னன்னு எழுதிட்டோம். Step 2 எழுதிட்டோம், a, x and b எழுதியாச்சு. Step 3 வந்து augmented matrix என்னன்றதை எழுதிட்டோம். ஸோ அப்போ இதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து என்ன வரும்னு பார்த்துக்கோங்க. இந்த இடம் லாம்டா வரும், இந்த இடத்துல மியூன்னு வரும். ஸோ augmented matrix போட்ட அப்புறமா இதுக்கு வந்து Gauss elimination method அப்ளை பண்ணுறேன். ஸோ Gauss elimination method அப்ளை பண்ணும்போது எனக்கு ஒரு எக்லான் ஃபார்ம் வந்துருச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் நோ சொல்யூஷன் ப்ரூவ் பண்ணணும். இப்போ நான் நோ சொல்யூஷன் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன்னா என்ன அர்த்தம்? எனக்கு ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் பியும் ஈக்குவலாக இருக்கக்கூடாது. இதான் உங்களோட கண்டிஷன், கரெக்டா? இப்போ நான் இங்கே லாம்டா மைனஸ் 5 மியூ மைனஸ் 9 இருக்கா? இப்போ சப்போஸ் நான் லாம்டா ஈக்குவல் டு 5ன்னு போட்டேன்னா இது 0 ஆயிடுமா? அப்போ நான் rank of a மட்டும் எடுத்தனா இது வந்து 0வா இருந்தா rank of a வந்து 2ன்னு சொல்லலாமா? அப்போ இந்த இடத்துல mu minus 9 இருக்கு இல்லையா, இந்த mu minus 9ல நான் 9ன்னு போட்டா என்ன ஆகும்? என்னோட rank of ab-யும் வந்து 2வா மாறிடும். அப்போ ரெண்டுமே 2வா இருக்கும்போது எனக்கு வந்து நோ சொல்யூஷன் வராது. அப்போ நான் என்ன பண்ணலாம்? இதை வந்து லாம்டா மைனஸ் 5 வந்து லாம்டா ஈக்குவல் டு 5ன்னு எடுத்துக்கிட்டு இந்த மியூவோட வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் டு 9ஆ இருக்கணும். அது எந்த வேல்யூவா இருக்கலாம், அதர் தென் 9 அந்த மியூக்கு எந்த வேல்யூ வேணாலும் எடுத்துக்கலாம் நம்ம. அது மாதிரி இருந்தால் என்ன ஆகும்? ரேங்க் ஆஃப் ஏ 2வா இருக்கும், ரேங்க் ஆஃப் ஏபி வந்து 3ஆ இருக்கும். அப்போனா ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஏபியும் ஈக்குவல் கிடையாது. அப்போ இட் ஹாஸ் நோ சொல்யூஷன். ஸோ அதை தான் இந்த சைடில் ரைட் ஹேண்ட் சைடில் ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். இது வந்து லாம்டா மைனஸ் 5னா லாம்டா 5ஆக இருந்தால் இந்த வேல்யூ 0வா இருக்குமா? இந்த மியூ மைனஸ் 9 வந்து 9னா இல்லைன்னா அது எந்த ரியல் நம்பர் வேணாலும் அது எடுத்துக்கும், ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் என்ன ப்ரூவ் பண்ணணும்? யூனிக் சொல்யூஷன் ப்ரூவ் பண்ணணும். யூனிக் சொல்யூஷன்னா என்ன அர்த்தம்? ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஏபியோட வேல்யூவும் 3ஆ இருக்கணும். ஏன்னா நம்பர் ஆஃப் அன்னோன் வந்து 3 இல்லையா? ஸோ 3ஆ இருந்ததுன்னா அது யூனிக் சொல்யூஷனாக இருக்கணும். அப்போ 3ஆ இருக்கணும்னா என்ன பண்ணணும்? இந்த லாம்டா மைனஸ் 5ல லாம்டாவும் 5ஆ இருக்கக்கூடாது. மியூ மைனஸ் 9ல மியூ வந்து 9ஆ இருக்கலாம், இல்லை இல்லாமையும் இருக்கலாம் இல்லையா? ஏன்னா நான் ஏக்கமா பின்னு நான் எடுக்கும் போது எனக்கு வந்து இது எல்லா இந்த லாஸ்ட் ரோ ஃபுல்லாக எடுப்பேன். இந்த ஒரு வேல்யூ வந்து எனக்கு 0 இல்லாமல் இருந்துட்டு இது 0வா இருந்தாலும் எனக்கு வந்து இதுவும் ஒரு நான் 0 ரோவாக தானே கன்சிடர் பண்ண போகிறேன். அப்போது என்னோட கண்டிஷன் நான் எப்படி எடுத்துப்பேன்? லாம்டா 5ஆ இருக்கக்கூடாது. அப்படி நாட் ஈக்குவல் டு 5ஆ இருந்ததுன்னா எனக்கு வந்து ரேங்க் ஆஃப் ஏ வந்து 3ன்னு கிடைக்கும். இது வந்து எனக்கு 0வாகவும் இருக்கலாம், இல்லை இது வந்து 0 இல்லாமலேயும் இருக்கலாம். ஏன்னா இந்த இடம் வந்து எனக்கு நான் 0 வரும்போது எனக்கு இதில் வந்தாலும் வரலனாலும் எனக்கு அதே நான் 0 வேல்யூஸில் தானே அப்ளிகபிள் ஆகிடும். ஸோ அப்போ நான் என்ன ஃபஸ்ட்டு என்னோட கண்டிஷன் வந்து லாம்டா ஷுட் நாட் ஈக்குவல் டு 5. ஸோ லாம்டா 5ஆ இல்லாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக ரேங்க் ஆஃப் ஏவும் 3ஆ இருக்கும், ரேங்க் ஆஃப் ஏபியும் 3ஆ இருக்கும். அப்போது lambda, if lambda is not equal to 5 and mu equal to 9 or mu is not equal to 9, அது 9ஆவும் இருக்கலாம், இல்லை 9 இல்லாமையும் இருக்கலாம், ஓகேவா? ஸோ அது மாதிரி இருந்தாலும் rank of A is equal to rank of AB equal to 3ன்னு சொல்லலாம். ஸோ it has unique solution. Next, an infinite number of solution எடுத்துக்கிறோம். an infinite number of solution என்ன வரணும்? ஸோ rank of Aவும் rank of Bயும் less than number of unknown-ஆ இருக்கணும், பட் அது ரெண்டு ரேங்க்குமே ஈக்குவலாக இருக்கணும். அப்போ நான் இந்த மேட்ரிக்ஸில் வந்து இதை வந்து என்ன பண்ணலாம்? லாம்டா ஈக்குவல் டு 5 போடலாமா, மியூ ஈக்குவல் டு 9 போடலாமா? அப்போ இது ரெண்டுமே 0 ஆகிடும். அப்போ ரேங்க் ஆஃப் ஏ வந்து 2ஆக இருக்கும், ரேங்க் ஆஃப் ஏபியும் 2ஆக இருக்கும். இட் இஸ் லெஸ் தென் நம்பர் ஆஃப் அன்னோனாக இருக்கிறனால அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? இட் ஹாஸ் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன். அதுதான் இந்த ரைட் சைடில் ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன்.